வயநாடு நிலச்சரிவிற்கு காரணமான அதி கனமழை, அதனால் ஏற்பட்ட மண்ணின் ஈரப்பதம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நமது செய்தியாளர் ஹரியுடன் பகிர்ந்து கொள்கிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான். அதை தற்போது பார்க்கலாம். சார், வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுக்கான காரணம் என்ன? நிலச்சரிவு போன்ற பேரிடர்களை முன்கூட்டியே கணிப்பதற்கான மெக்கானிசம் நம்மகிட்ட இருக்குங்களா? வயநாடு போன்ற கேரளா போன்ற மாவட்டங்களில் நில அமைப்பு எந்த மாதிரி இருக்குது? நம்ம நிலச்சரிவுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, கடந்த 2 வாரங்களாக நமக்கு வயநாட்டில் தொடர்ந்து கனமழை பெய்து வரதை பார்க்குறோம். ஸோ அதில் நேற்றுக்கு வந்து ஒரு ஃபைனல் டே, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் நல்ல மழை பெய்யுது. அந்த கடைசி மழை, ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு சாயில் சேச்சுரேட்டட் கண்டிஷனில் இருக்கிறோம். அதுலேயும் அந்த கடைசி நாளாக அந்த பெரும் மழை, அதாவது 10 நாளாக பார்த்திங்கன்னா ஒரு 150லேருந்து அந்த மாதிரி ஒரு மில்லிமீட்டரில் நம்ம மழை பதிவானது பார்த்தோம். நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் வயநாட்டில் 300 மில்லிமீட்டர், ஒரு சில இடங்களில் 400 மில்லிமீட்டர் கூட பதிவானது பார்த்தோம். ஸோ ஒரு தொடர்ந்து கனமழை பெய்யுது. அதுலேயும் கடைசி மழை வந்து ஒரு பெருமழையாக மாறுது. அப்படின்னும் போது அந்த கம்ப்ளீட் சாயில் சேச்சுரேட்டட் ஆகி நம்ம அந்த ஹெவி ரெயின்ஃபாலை வந்து நம்ம லேண்ட்ஸ்லைடுக்கு ஒரு ரீசனாக நம்ம சொல்கிறோம். நமக்கு மழையை கணிக்கலாம், இதை பண்ணிக்கலாம். பட் எந்த இடத்துல வந்து சாயில் லூஸ் ஆகிருக்குது, அதை வந்து இந்த இடத்துல லேண்ட்ஸ்லைட் வரப்போதா அப்படின்றத நம்மளால் எக்ஸாக்டாக நம்மளால் கணிக்க முடியாது. பட் நம்ம முன்னாடியே ப்ரீ அசஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா, இந்த இடம்லாம் ப்ரோன் டு லேண்ட்ஸ்லைட்ஸு, இங்கே சாயில் இப்படி இருக்குது, அந்த மாதிரி வச்சு நம்ம ஹை ரிஸ்க் ஏரியாஸ் இதெல்லாம் இங்கெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடாது, இங்கே லேண்ட்ஸ்லைடு இப்படியானா அப்படின்றத ஒரு ஆய்வை வந்து நம்ம முன்னாடி எடுக்கலாமே தவிர, அது எடுத்த பிறகு அந்த ரிஸ்க்கு இங்கே இடத்துல கண்டிப்பாக ஒரு 5 வருஷத்துக்கு இப்போ நம்ம இதை இன்றைக்கி பார்த்துருக்கோம். 2020 வந்து நம்ம பெட்டுமுடி இடுக்கியில் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி அந்த லேபரர்ஸ்லாம் வந்து இது பார்த்துருக்கோம். இதே மாதிரி 2019-19 திருப்பி வயநாட்டில் இதே இடத்துல அப்ஸ்ட்ரீமில் நமக்கு ஆனது பார்க்குறோம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ் தொடர்ந்து வரும்போது நமக்கு லேண்ட்ஸ்லைட் வரதை நம்ம பார்க்குறோம். மேபி இதை ஒரு இதுவாக வச்சு அந்த மலைகள் அங்கே உள்ள இடங்களெல்லாம் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு, அதை வேறு அன்அபேட்டட், ஏன்னா நீங்கள் ஒரு கமர்ஷியல் என்டிட்டி வந்துட்டாலே சுற்றி வந்து அதுக்கு கேந்த ரெசிடென்ஷியல் எதுவும் சூழ்நிலை டெவலப் ஆகுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியாஸ், இங்கெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆய்வு எடுத்து எந்தெந்த ரிஸ்க் ஏரியாஸில் எடுத்து பண்ண முடியுமே தவிர, நாளைக்கு இங்கே மழை இவ்வளோ பெய்யுது அதனால் நிலச்சரிவு வருன்றதை நம்மளால் எக்ஸாக்டாக அந்த ஸ்பாட்டை நம்மளால் கணிக்க முடியாது. ஒரு நேரத்தில் இந்த இடம் இருக்கலாம், மேலே இருக்கலாம். ஸோ நம்ம அதுக்கு ப்ரிகாஷன் வந்து நைட்டே நமக்கு மழை இப்படி பேஞ்சு கொண்டு இருக்குது, இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. பட் 10 நாளாக நமக்கு அப்படி ஒரு மழை, அதுக்கப்புறம் ஒரு பெரும் மழை அப்படின்னும் போது நம்ம வந்து அது ஒரு காஷியஸ் ரேஞ்சில் தான் இருந்திருக்கும். பட் எக்ஸாக்டாக யாராலையுமே இந்த இடத்துல நிலச்சரிவு வரும்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் நேற்றுக்கு மேங்களூர் கர்நாடகா எடுத்துக்கோங்க, அந்த மேங்களூர் ஹைவேல ரோட்டில் போடுறதா திடீர்னு அங்கே வருன்றது யாருக்குமே தெரியாது. யாரும் போய் அங்கே சாயில் எப்படி இருக்குன்னு அசஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ப்ரீ அசஸ் பண்ணி எந்தெந்த ஏரியாவில் சென்சிட்டிவ் ஏரியா, இங்கெல்லாம் சாயில் இப்படி இருக்குது, இங்கே வாய்ப்புகள் அதிகம், இந்த சென்சிட்டிவ் ஏரியாஸ்க்கு மழை பெஞ்சால் இங்கே ரோடை கட் ஆஃப் பண்ணணும், ஆர் இந்த இடத்துக்குலாம் வந்து மேலும் டெவலப்மெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணக்கூடாது, ஆர் ரெசிடென்ஷியல்ஸ் இருக்காங்கன்னா அவங்க சேஃப் ஏரியாவுக்கு வெக்கேட் பண்ணுறது, மாற்று இடங்களுக்கு கொடுக்குறது, அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். தவிர முன்கணிப்பு நிலச்சரிவுக்கு வந்து ஒரு கடினமான விஷயமாக தான் நம்ம சொல்லணும். அதுவும் பர்டிகுலராக நைட் நேரம் நம்ம தூங்கிட்டு இருக்க நேரம் நடக்கிறது, அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து ஒரு மோஸ்ட் ட்ராஜிக் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் இதுன்னு நம்ம சொல்ல முடியும். கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகளில் அடுத்து வரும் நாட்களில் மழைக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது? கேரளாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்றுக்கே வந்து படிப்படியாக மழை குறைஞ்சி விட்டதை பார்க்குறோம். காலையில் மத்தியானம் வரைக்கும் நமக்கு மழை இருந்ததை பார்த்தோம். அதுக்கப்புறம் படிப்படியாக நம்ம மழை குறைந்ததை பார்க்குறோம். இன்றைக்கு மலை மேகங்கள் பார்த்துக்கும்போது மத்திய கேரளா பகுதிகள், அதாவது நம்ம கொச்சி, எர்ணாகுளம் பகுதிகள், இடுக்கி, ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம மலை மேகங்கள் இருக்கிறத பார்க்குறோம். கேரளாவில் இந்த வயநாடு பகுதியில் இப்போ மலை மேகங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக நேற்று மாதிரி கனமழை, மிக கனமழைக்கான வாய்ப்பு குறைவு தான். பட் ஆங்காங்கே சில கனமழைக்கு இருக்கிற ஐசோலேட் பிளேஸில் இருக்கலாமே தவிர, முந்தினேற்று நடந்த மாதிரி ஒரு வைட் ஸ்ப்ரெட், அதாவது எல்லா இடத்துலையுமே ஒரு கனமழை, அப்படி ஒரு மழை நம்ம வந்து வாய்ப்பு அடுத்த சில நாட்கள் கம்மி தான் பார்க்குறோம். பட் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவோட காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்யும். ஸோ இந்த பக்கம் நமக்கு மேற்கு திசை காற்றோட இது குறைந்தாலுமே மலைப்பகுதியில், அந்த காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். கொடகு பகுதி, மேங்களூர், தக்ஷிண கன்னடா, ஷிமோகாலெல்லாம் தொடர்ந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். கேரளாலையும் நமக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அந்த மிக கனமழை அந்த மாதிரி வந்து ஒரு ஐசோலேட்டட் ஸ்பெல்லாக இருக்கிறோமே தவிர, இந்த பக்கம் நமக்கு லீவர்ட் சைடுன்னு சொல்லுவோம், வெஸ்டர்ன் கட்ஸ்க்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியோட இந்த வறண்ட பகுதிகள், நம்ம தமிழ்நாடு உள் மாவட்டங்கள், சென்னை போன்ற இடங்கள், இங்கெல்லாம் வருகின்ற நாட்களில் இடி மின்னல் வெப்பசலன மழை தொடர்ந்து பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். சார், கேரளாவில் அதிகம் இருக்கக்கூடிய இந்த செம்மண் அடுக்குகள் போன்ற மலைத்தொடர்கள் தமிழகத்தில் அதிகம் இருக்கா? தமிழகத்தில் இருந்தாலுமே அந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது? நான் சாயில் எக்ஸ்பர்ட் கிடையாது. பட் இருந்தாலும் நமக்கு பாஸ்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது இது மாதிரி கனமழை வரும்போது நமக்கு நீலகிரி பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சுருக்கோங்க, அந்த அவலாஞ்சி அப்படின்றது நம்ம அதிகமாக மழை இந்த ஆண்டு பெஞ்சிருக்க நம்ம தமிழகத்தில் ஒரு இடத்த எடுத்துக்கலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா கூட அந்த அவலாஞ்சி, அது பேரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு
1800s இன்னும் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு வந்தது. அதனால தான் அந்த பேரே இடத்தோட பேரே நமக்கு வந்து அவலாஞ்சின்னு வந்தது. ஸோ அந்த நீலகிரி பகுதியில் சென்சிட்டிவ் ஏரியாஸ் நம்ம இருக்கிறத பார்க்குறோம். பாந்தலூர் பகுதி, தேவாலா பகுதி, இந்த அவலாஞ்சி உள்ள பகுதிகள், குந்தா பகுதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி சிம்லர். ஏன்னா இப்போ நேற்றுக்கு நடந்த இடமும் நம்ம அந்த குடலூர் தாலுக்குள்ள பாந்தலூர், சேரங்குடி பகுதி ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது, கிட்ட அருகே தான் இருக்கிறத பார்க்குறோம். வால்பாறை இன்னொரு சென்சிட்டிவ் ஏரியாஸ் வந்து இந்த வால்பாறையில் உள்ள பகுதி. பட் வால்பாறை நம்ம பெருசாக லேண்ட்ஸ்லைட்ஸ்னு ஆனது நம்ம பார்த்தது கிடையாது. அதே மாதிரி கிழக்கு சைடு நம்ம வடகிழக்கு பருவமழை வரும்போது இந்த குன்னூர் கெட்டி பகுதி இங்கே வந்து நம்ம நிறைய லேண்ட்ஸ்லைட்ஸ் பார்க்குறோம். அதே மாதிரி கொடைக்கானல். ஸோ தென்மேற்கு பருவமழை போது நம்ம காஷியஸாக இருக்க வேண்டிய ஏரியா இந்த பாந்தலூர், குதலூர் பகுதி மற்றும் நம்ம அவலாஞ்சியில் உள்ள பகுதிகளெலாம் நம்ம பார்க்குறோம். வால்பாறை பகுதி எடுத்துக்கிறோம். அதுவே நம்ம வடகிழக்கு பருவமழை வரும்போது அது கொடைக்கானலாக இருக்கட்டும், நமக்கு வந்து நமக்கு இந்த குன்னூர், கெட்டி இந்த மாதிரி அது வந்து வேலி ஈஸ்ட்டில் ஓப்பன் ஆகும். ஸோ வடகிழக்கு பருவமழையில் தான் அந்த டைமில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிற பார்க்குறோம். அதே மாதிரி தென் தமிழகத்தில் நமக்கு மாஞ்சோலை பகுதியை பார்க்குறோம், சில இடங்களில் நம்ம பார்க்குறோம். மேகமலையில் கூட நம்ம பார்த்துருக்கோம். பட் அது பெரிய கனமழை பெய்கிற இடம் கிடையாது, ரொம்ப ரேர் தான் அங்கெல்லாம் வந்து வரதுக்கு. ஸோ அந்த இது அர்த்தத்தில் பார்க்கும்போது நமக்கு அந்த நீலகிரி பகுதியை வந்து நம்ம ஒரு சென்சிட்டிவ் ஏரியாவை நம்ம பார்க்குறோம். சார், தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் இயல்பை விட அதிக மழை பொழிவு தந்திருக்கு. வரும் நாட்களில் மழைக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது? தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 இடங்களில் நம்ம 2 பகுதியாக பார்க்கலாம். ஒன்று நமக்கு தென்மேற்கு பகுதியில் இந்த மான்சூன் ரெயின்ஸை பார்க்குறோம். வால்பாறை, நீலகிரி பகுதி, கன்னியாகுமரி பகுதியெல்லாம் பார்க்குறோம். இன்னொன்று வெப்பசலன மழை பெய்கிற இடங்களில் பார்க்குறோம். ஸோ 2 பகுதியுமே நமக்கு வந்து ஜூன், ஜூலையில் வெப்பசலனம் பெய்கிற இடங்கள் எல்லாமே நல்ல மழை கிடைக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி நமக்கு அந்த மான்சூன் ரெயின்ஸ் டைரெக்டாக கிடைக்கிற இடங்கள் நம்ம நீலகிரி பகுதி, வால்பாறை பகுதி, கன்னியாகுமரியில் பகுதிகள் இங்கேயும் நல்ல மழை பொழிந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மான்சூனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆகஸ்ட்டும் நமக்கு எக்ஸஸாக தான் இருக்க போது. வருகின்ற நாட்களில் நமக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் சராசரியோட கொஞ்சம் குறைவான மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மழை இருக்கும் அங்கேயும். வெப்பசலன மழை உள் மாவட்டங்கள்லையும் நமக்கு வருகின்ற நாட்களில் மதுரை போன்ற, சிவகங்கை, மதுரை, அதே மாதிரி சேலம், ஈரோடு, இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர், திருவண்ணாமலை, இந்த பகுதிகள் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட், ஸோ இங்கெல்லாமும் நமக்கு வருகின்ற நாட்களில் வெப்பசலன மழை. ஸோ கடந்த 2 வாரங்களாக நமக்கு வந்து ஒரு வெப்பசலன மழைக்கு ஒரு பிரேக்காக இருக்கிறத பார்க்குறோம். பட் வருகின்ற நாட்களில் இந்த வெப்பசலன இடங்களில் நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அந்த அடி கனமழை அப்படி இல்லாமல் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறோம். ஸோ அந்த ரன் ஆஃப் எல்லா நீர்நிலைகளும் நம்ம ஆல்மோஸ்ட் ஃபுல் லெவலில் நம்ம இருக்கிறத பார்க்குறோம். ஸோ எங்கேயுமே ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வருடமாக நம்ம பார்க்குறோம். அந்த வயநாட்டில் நடந்த பகுதியை வந்து நம்ம ஒரு ட்ராஜிக் ஈவெண்ட்டாக தான் நம்ம பார்க்குறோமே தவிர, மற்றபடி இந்த பகுதியில் நமக்கு பெரிய மழை, ஈவன் வால்பாறையில் எல்லாருமே அந்த வயநாடை பார்க்கும்போது வால்பாறையில் நேற்றுக்கு வந்து 30 சென்டிமீட்டர் மழை, அதாவது 300 மில்லிமீட்டர் மழை பதிவான பார்த்துருக்கோம். பட் அந்த அளவுக்கு நமக்கு டேமேஜ் ஆகாமல் நம்ம ஓரளவுக்கு நமக்கு வந்து எஸ்கேப் ஆயிருக்கும்னு நம்ம தான் சொல்கிறோமே தவிர, 2 பகுதியில் வருகின்ற நாட்களில் ஆகஸ்ட்டும் நம்ம நல்ல மழை இருக்க போகிறது, செப்டம்பர்லையும் நல்ல மழையாக இருக்க போகுது. ஸோ இந்த மான்சூனை பொறுத்த வரைக்கும், தென்மேற்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சீசன் ஆஃப் பிளென்ட்டின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த தண்ணி பிரச்சனை கடந்த ஆண்டு எல்னினோ ஆண்டாக பார்த்தோம். அப்போ தண்ணி பிரச்சனைகள் நிறைய இடத்துல நம்ம பார்த்தோம். பட் இந்த ஆண்டு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நமக்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஒரு சீசன் ஆஃப் பிளென்ட்டியாக தான் பார்க்க போகிறோம். வருகின்ற இனி வர எல்லா நீருமே நமக்கு ஒரு எக்ஸஸ் நீராக தான் நம்ம இருக்கிறத பார்க்குறோம். எல்லா நீர்நிலைகள், ஈவன் கோயம்புத்தூராக இருக்கட்டும், நமக்கு நீலகிரியாக இருக்கட்டும், ஈவன் பெரியார் டேமே வருகின்ற நாட்களில் நமக்கு வந்து முழு கொள்ளளவை தொற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சீசன் ஆஃப் பிளென்ட்டியாக தான் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் வச்சுருக்கணும் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஒரு ஹியூஜ் எக்ஸஸில் தான் செப்டம்பர் 30th அன்றைக்கி நம்ம முடியும் போது மான்சூன் ஏரியாஸாக இருக்கட்டும், வெப்பசலனம் பெய்கிற இடங்களாக இருக்கட்டும், 2மே நமக்கு வந்து ஒரு ஹியூஜ் எக்ஸஸில் தான் முடியும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.